நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு. சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. தாவீது தன் நெருக்கடியான காலங்களில் தேவனிடத்தில் இரகசியமாக இருதயத்தில் ஏற்பட்ட ரணமான வேதனைகளை வெளிப்படுத்துவதை காண முடிகின்றது. தேவன் தாவீதுக்கு திருப்தியையும் மகிழ்ச்சியும் கொடுப்பதை உணர்ந்தது போன்று நாமும் உணர்ந்து கொள்வோம். நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற பழைய நினைவுகள், பிரச்சனைகளை நம்மால் கையாள முடியாத போது ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்ற நம்பிக்கையோடு அவர் சொல்லுகிறார். நாமும் சொல்லுவோம். தான் கர்த்தரை சார்ந்திருப்பதால் தன்னை காக்கும் கர்த்தர் தனக்காக வைக்கப்பட்ட பல நற்காரியங்கள் யாவும் அவரிடமிருந்துதான் வருகிறது என்பதை புரிந்து கொண்டது போல நாமும் புரிந்து கொள்வோம். பலரது ஆலோசனைகளை கேட்டு அவசரப்பட்டு நாம் எடுத்த முடிவுகள் யாவும் முடிவுக்கு வர வேண்டுமானால் அவரது சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்வோம். சரியான வழியில் வாழும்படி போதிப்பார். அவர் நம்மோடு இருப்பதை பூரண ஆனந்தம் தரும். அவரது வலது பாரசத்தில் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். அவரோடு கூட நாமும் இருப்பதினால் நித்திய பேரின்பம் நமக்கு எப்பொழுதும் உண்டாயிருக்கும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, ஜீவ மார்க்கத்தின் வழியில் நீர் எங்களை நடத்தி செல்கிறதற்காக, அதிநிமித்தம் நாங்கள் ஆனந்தம் பெற்றுக் கொள்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.